உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் இல்லை பிரச்சனம் பார்க்கணும், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல தேதி குறிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணலாம். இவங்க பாண்டிச்சேரியில் ஜோசியம் பார்ப்பாங்க. நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா டைரெக்டாகவே போய் ஜாதகம் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணுவாங்க. நீங்கள் என் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், ஐ ஹோப் நீங்க என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நாங்க வந்து சிகாகோல இருந்து சாண்டியாகோக்கு மூவ் ஆக போறோம். ஸோ அந்த மூவிங் சீரிஸோட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ணிருக்கேன்னா என்னோட திங்ஸ் பேக்கிங், அதுக்கப்புறம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து அவங்களா பேக் பண்ண திங்ஸ் எல்லாமே தான் நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் தேர்ஸ்டே எடுத்தேன். நாங்க இப்போ சாண்டியாகோ ரீச் ஆயிட்டோம். ஒவ்வொரு வீடியோவும் என்னால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். பட் ஆனா என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் சரி, நிறைய சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஐ ஹோப் நீங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் செக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணுங்க. அதுல வந்து லைக் டே இன் மை லைஃப் vlog மாதிரி அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா கம்பேர்ட் டு லாங் வீடியோ எனக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்றது ரொம்ப ஈஸி. டக்குன்னு போன்ல எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால கொஞ்சம் அட்வான்ஸா அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் தான் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க என்னடா ஒரு பெரிய ட்ராஷ், ஒரு ஜங்க் வண்டி வந்து வெளியே நிக்குது அப்படின்னு யோசிக்கலாம். இது என்னன்னா வந்து ஒரு பெரிய ட்ராஷ் கேனா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நாங்க வந்து இப்போ 4 bedroomல இருந்து 2 bedroom அபார்ட்மெண்ட் போறதுனால நாங்க நிறைய திங்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ண போறோம். நிறைய வந்து குட்வில்ல போட்டோம், சில திங்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நிறைய ட்ராஷ் எல்லாமே வீட்டுல இருக்கும்ல. ஸோ அதனால ஓகே, நம்ம ட்ராஷ் கேன்ல எப்படி இருந்தாலும் இடம் பத்தாது. ஸோ அதனால ஒரு 3 daysக்கு இந்த மாதிரி ட்ராஷ் கேனை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு என்ன வேணா அதுல போட்டுடலாங்க. நீங்க துணியோ என்ன வேணா உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வேணாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே போலாம். சிலதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். பேட்டரிஸ், அதே மாதிரி ஃப்ரெஷ் பெயிண்ட், அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும்தான் போட முடியாது. கம்ப்யூட்டர் அதெல்லாம் போட முடியாது. மீது எல்லாமே நீங்க போடலாம். அதே மாதிரி நீங்க ரொம்ப பெரிய பெரிய ஐட்டம் போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு $25 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க வந்து எங்க வீட்டுல பேட்டரிஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனா நாங்க அதை டிஸ்போஸ் பண்ணல, அதை ஓரமா வச்சிட்டோம். ட்ரைட் பெயிண்ட் கேன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதனால நாங்க அதுக்கப்புறம் நிறைய வீட்டுல திங்ஸ் இருந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றது இல்ல, நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய ட்ராஷ் இருந்தது. நாங்க நிறைய டிஸ்போஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வால்ல எந்த திங்ஸுமே வச்சுக்காதீங்க, எல்லா போட்டோ ஃப்ரேமையும் கழட்டி ஓரமா வச்சிருங்க, நாங்க வந்து பேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுக்கு முன்னாடி நாளே சொல்லிட்டாங்க. ஸோ நான் வெட்னஸ்டே நைட் நான் என்ன பண்ணேன்னா, வால்ல இருக்கிற எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வால்ல இருந்து ரிமூவ் பண்ணேன். மெயினா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது போட்டோவோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். போட்டோவை கலட்டுறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓ மை காட், என்னோட போட்டோவால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீங்க பாத்துருப்பீங்க நான் எவ்வளவு ஈஸியா கழட்டிட்டேன். நான் ஏன்னா ஃபுல்லுமே அந்த போட்டோவால் ஃபுல்லுமே வந்து மிக்ஸ்டைல்ஸ்ல தான் ஆர்டர் பண்ணி மிக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த போட்டோவால் ஃபுல்லா கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு அங்க போன லைக் சிகாகோனே ஒரு கலிபோர்னியா வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த போட்டோ எல்லாமே மறுபடியும் அப்படியே ஒட்டிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல ப்ளூ எதுவுமே போகாது. நான் அந்த ஒட்டுறப்போ கூட வீடியோ ஷேர் பண்றேன். இது ஸ்பான்சர்லாம் கிடையாது. ரொம்ப வருஷமா நான் அந்த லைக் 2 years அந்த போட்டோவால் அப்படியே தான் இருக்கு. ஒரு போட்டோ 2 போட்டோ மட்டும்தான் நாங்க வந்து அந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிருக்கோம். இது எல்லாமே மிக்ஸ் ஸ்டைல்ஸ் தான் வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் இன்னும் நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆர்டர் பண்ணி மிக்ஸ் ஸ்டைல்ஸ்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி டெக்கோர் எல்லாம் வந்து அது எல்லாமே கலெக்ட்னேன். அவ்வளோ திங்ஸுங்க. நான் வந்து அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் ரியலைஸே பண்ணல நான் இவ்வளவு திங்ஸ் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த மாதிரி மூவிங் அப்பதான் நம்மளுக்கு தெரியுது நம்ம வீட்டுல அவ்வளவு திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு நேரம் பேக்கிங் போச்சு. எனக்கு பேக் பண்ணி எனக்கு அப்படியே டென்ஷன் ஏறுது, பயம் வருது. ஏன்னா அங்க பாத்துருக்க அபார்ட்மெண்ட் வந்து சின்ன அபார்ட்மெண்ட். சோ அதனால எனக்கு ஒரே பயம், எப்படிதான் நம்ம திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சில சோஃபா எல்லாம் சேல் பண்ணலாம் இருந்தோம். பட் ஆனா செல் பண்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. எல்லாமே அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி அது வித்த ஒரு $50 $70 கேட்பாங்க. ரொம்ப அநியாயத்துக்கு கேட்பாங்க, இல்லை ஃப்ரீயா கேட்பாங்க. சோ அதனால எனக்கு விற்கிறதுக்கும் மனசு இல்லை. சோ அதனால நாங்க என்ன பண்ணோம்னா எல்லா சோஃபாவுமே நாங்க எடுத்துக்கிட்டோம். ஓகே, சோஃபா எல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சு நாங்க எல்லாமே எடுத்துக்கிட்டோம். பேஸ்மெண்ட்ல இருக்கிற சோஃபாவை மட்டும் நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம்.
பட் மெயின் ரூம்ல இருக்க சோஃபா எல்லாமே நாங்க எடுத்துட்டு கலிஃபோர்னியா வரோம். ஐ ஹோப் எல்லா சோஃபாவுமே ஃபிட் ஆகும். நாங்க ஒரு கால்குலேஷன்ல வந்துட்டு இருக்கோம். பட் அந்த டைம் வீடு பார்த்து செட் பண்றப்பதான் நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த திங் நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு செட் ஆகுது, செட் ஆகல, இதை பேசாம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது எல்லாமே எடுத்துட்டு, நீங்க பாத்தீங்களா எவ்வளோ டெக்கரேஷன் திங்ஸ் வந்து நான் அந்த ஹால்ல எல்லாமே ஒரே ரூம்ல வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு பேக் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சிருந்தேன். அதே மாதிரி பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் என்கிட்ட என்னென்ன பேக் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சிருந்தேன். ஸோ அவங்களுக்கு பேக்கிங் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சில என்னோட மேக்கப் திங்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னோட ஸ்கின் கேர், அந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். அவங்க வந்து இதெல்லாம் பேக் பண்ண வேணாம் நானே பேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லுமே பேக் பண்ணிட்டேன். என்னோட கம்மல் எல்லாமே வந்து அந்த பிளாக் பவுச்ல தான் வச்சிருந்தேன். ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து செலோ டேப் போட்டேன். ஸோ கம்மல் எல்லாம் கீழே விழாம இருக்கிறதுக்கு. நான் ஆக்சுவலா அந்த வீடியோ ஷூட் பண்ணேன், பட் ஐ திங்க் கிளிப் அட்டாச் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல அதை எப்படி நீங்க அதுக்குள்ளே கம்மல் வச்சு பெர்ஃபெக்டா ஃபீல் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்பா அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப எமோஷனலா இருக்க போகுது. ஏன்னா அடுத்தது வந்து அவங்க அடுத்த வீடியோ என்னன்னா மூவிங். ஸோ இன்னைக்கு பேக்கிங், அடுத்த நாள் வந்து மூவிங்க்கு வந்தாங்க. எல்லாம் எடுத்துட்டு போறப்போ ரொம்ப எமோஷனலா இருந்தது. கண்டிப்பா நீங்க பாத்தீங்க அந்த வீடியோ. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் பேக் பண்ணி வச்சிருக்கிற டப்பாவை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சீல் பண்ணிட்டேன். ஸோ அவங்க என்னோட டப்பாலாம் மறுபடியும் அவங்க டச் பண்ண தேவையில்ல, ஓகே அவங்க டக்குன்னு எடுத்து சும்மா அப்படியே அவங்களோட மூவிங் வண்டியில் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில டப்பாலாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்க பேக்கேஜிங் மூவர்ஸ் வந்தப்ப சரி டக்குன்னு முடிஞ்சிடும். நான் வந்து இவ்வளவு டப்பா ஒரு சாரி டப்பா நான் பேக் பண்ணது வந்து அவங்க பேக் பண்ணதை கம்பேர் பண்றப்போ நான் பேக் பண்ணது வெறும் 1% தாங்க. அவங்க வந்து அவ்வளவு நேரம் பேக் பண்ணாங்கங்க. எனக்கு இன்னும் நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சாட்டர்டே வந்துட்டேன், பட் ஸ்டில் அதை நினைக்கிறப்ப எனக்கு இன்னும் டயரிங்கா இருக்கு. ஸோ நான் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் சாண்டியோக்கு வந்து ஒரு ஏன்னா 2 வீக்ஸ் மேபி ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதனால அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து சுட்கேஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பாத்திரங்கள், துணி, அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்க்கு கொஞ்சம் எடிட்டிங்க்கு எல்லாம் தேவையில்ல, லேப்டாப் அதெல்லாமே வந்து எடுத்து ஒரு உரமா வச்சேன். ஸோ அவங்க வந்தாங்கன்னா கூட இதெல்லாம் நீங்க பேக் பண்ண வேணாம் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாமே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ரூம்ல உரமா வச்சுட்டேன். பட் கடைசியில நாங்க வந்து ஹோட்டல்ல 1 வீக் தான் இருக்கிற மாதிரி பிளான். ஏன்னா ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் மூவ் ஆக போறோம். அந்த விளாக் எல்லாமே நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு கமெண்ட் வந்துருந்தது. ஐ திங்க் எந்த வீடியோ மூவிங் வீடியோல தான் நினைக்கிறேன். நான் வந்து அந்த கமெண்ட் ரிப்ளை கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெறும் ஃபாஸ்ட் மட்டும் போட்டுருந்தேன்னா என்னமோ என்ன வந்துருந்தீங்கன்னா நீங்க H1B தானே இருக்கீங்க, எதுக்கு நீங்க வந்து வீடு வாங்குவீங்க, அட்லீஸ்ட் உங்க ஹஸ்பண்டுக்கு ஜாப் இருக்குன்னா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. நாங்க H1Bல தாங்க இருக்கோம். ஒரு 11 இயர்ஸா நாங்க யூஎஸ்ல இருக்கோம். கிரீன் கார்டு வர்றதுக்கு எங்களுக்கு இந்த கிரீன் கார்டு வருமானு தெரியாது. பட் ஆனா இருக்கிற வரைக்கும் எங்களால வாடகை வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. ஸோ அதனால நாங்க சொந்த வீடு வாங்கி ஒரு 2.5 வருஷம் அங்கதான் இருந்தோம். யூஎஸ்ல இருக்கிறோம் அப்படின்னாலே எதுவுமே பெர்மனன்ட் கிடையாதுங்க. டக்குன்னு வந்து இந்த ஊர்ல இருந்துன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு சப்போஸ் ப்ராஜெக்ட் மாறுறதுக்காக வேற ஊர் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளால இந்த ஊர்ல தான் நம்ம இருக்க போறோம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த ஊர்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியுது. சில பேர்லாம் இருப்பாங்க, ஓகே நம்ம இந்த ஊர்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு லக். எங்களுக்கு அந்த லக் இல்லை. ஆனா நாங்க ஹாப்பியா இந்த வீட்டுல ஒரு 2.5 வருஷம் இருந்தோம். அந்த கமெண்ட்டை வந்து நான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன். நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. பட் ஆனா நான் அவங்களுக்கு ஓகே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கமெண்ட் வந்திருந்தது, ஐ திங்க் இந்த ஒரு கமெண்ட் தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்திருந்தது. இது எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா தான் போட்டிருந்தீங்க. அதே மாதிரி நான் வந்து சாண்டியோல வந்து அபார்ட்மெண்ட் தேடுற வீடியோ வந்து ரீல்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு சில பேர்லாம் வந்து இங்க போய் பாருங்க அபார்ட்மெண்ட், மீரா மெசாலா பாருங்க, இந்த அபார்ட்மெண்ட் வந்து நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வந்து வேற ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம். நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வேற ஏதாவது அபார்ட்மெண்ட் பார்த்துருப்பேன். நீங்க சொன்ன அபார்ட்மெண்ட்ல மேபி நான் வந்து வீடியோ லேட்டா அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நாங்க ஆல்ரெடி ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம். ஐ ஹோப் மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க சொல்ற அபார்ட்மெண்ட் ஏதாவது பாக்குறேன். பட் இப்போதைக்கு எங்களுக்கு அபார்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் நாங்க இந்த புது அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுவோம். இந்த திங்ஸ் சூட்கேஸ்ல நான் என்ன பேக் பண்றேன் அப்படின்னா சினிமனுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாமே நான் பேக் பண்றேன். பாருங்க ஒரு குழந்தை மாதிரி சினிமனுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஒரு ஃபுட்டு, ட்ரீட், அதெல்லாம் யோசிச்சு பேக் பண்ணேன்.
சினிமன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்ல எடுத்துட்டு போறேன்ல, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, என்னடா கொலைக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே இருந்தது. உங்களுக்கு சப்போஸ் டிப்ஸ் வேணும், சப்போஸ் நீங்க ஏதாவது பெட்டை வந்து இந்த மாதிரி டிராவல் அப்போ எடுத்துட்டு போறீங்க, உங்களுக்கு டிப் வேணும்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பேக்கிங் இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டே வந்து ஃபுல்லா சமைச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட போறேன். இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு சமைச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ பேக்கிங் எல்லாம் போகிறதுனால சாப்பிட போகிறோம். இனிமேல் தான் போயிட்டு என் ஃப்ரெண்ட் வீட்டில் போயிட்டு சாப்பாடை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே பேக்கிங் எல்லாம் இருக்குது, ஸோ குக் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். சாப்பிட போகிறேன். அவந்திக்காவை அவங்க வீட்லேயே இறக்கி விட்டா, அவள் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருப்பேன் இன்னைக்கு ஃபுல் டே. நான் வந்து பேக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முடிப்பேனா, அவங்க பேக்கிங் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நான் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். டயரிங்காக இருக்குது. நான் இத்தனைக்கும் பேக்கிங்லாம் அவ்வளோ பெருசாக பண்ணல. கொஞ்சம் நாங்கள் அவங்க வரதுக்கு முன்னாடி சில பேக்கிங்லாம் பண்ணோம். அவங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. சோஃபாலேருந்து ஒரு டேபிள்லேருந்து எல்லாத்தையுமே ரேப் பண்ணி ரொம்ப நல்லா பேக் பண்ணுறாங்கன்னா, ஆனால் எனக்கு அங்கே போயிட்டு தான் எனக்கு பயமாக இருக்குது. எப்படிடா ஒரு 2 bedroom அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையுமே நான் ஃபிட் பண்ண போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது, பார்க்கணும். ஐ ஹோப் எல்லாமே ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். 2 bedroomல தெரில, டவுட் தான். சிலதெல்லாம் அங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog. நான் மறுபடியும் உங்களை பார்ட் 2 வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Chitra signing out from you. Thanks for watching. Bye.